الله أحده كلمة سنة قائمة لتحمل المصيبة والفريضة والرسول السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனதுரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக்கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமரை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன் மொழிகளையும் அழைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த பல வாரங்களாக அல்லாஹ்விற்கு நாம் எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே எதையுமே நாம் இணையாக ஆக்கிவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு தமிழக முஸ்லிம்களால் பரவலாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அதை ஒரு இபாதத்துக்களை போன்று அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் இந்த மார்க்கத்தின் பெயரால் சொல் செயல் அங்கீகாரமாக ஆக்கி தந்தார்கள் என்கின்ற ஒரு அடிப்படையிலே தவறான ஒரு விதத்தில் இன்றைக்கு ஊடுருவிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம கடந்த பல வாரங்களாக என்ன செய்கிறோம், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி வாரியாக நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து அதை பற்றி நாம் அறிந்து வருகின்றோம். அப்போ இப்படிலாம் நாம் அறிந்து வருவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், நன்மையை தெரிந்து கொண்டு தீமையிலிருந்து நாம் விலக வேண்டும். அப்போ நன்மை எது தீமை எது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த மனித வர்க்கத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவை கொண்டு நாம் பிரித்து அறிய வேண்டும். எது சரியான மார்க்கம், எது அல்லாஹ்வுடைய மார்க்கம், எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையிலே எதையெல்லாம் நமக்கு மார்க்கமாக கற்றுத்தந்தார்கள் என்பதையெல்லாம் பிரித்து அறிவதற்காகத்தான் இந்த பகுத்தறிவு என்பது முக்கியமாக வேலை செய்ய வேண்டும். ஆனால் இந்த மனித சமுதாயத்தை நாம் பார்க்கும்போது பகுத்தறிவு என்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவு என்பது சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக கொடுத்துட்டு போன ஒரு அறிவாகத்தான் என்ன செய்யப்படுது, பார்க்கப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நமக்கு ஓதி காண்பிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் அவர்கள் அனுமதித்த அவர்களுடைய வாழ்வியலை நம்ம முன்னிறுத்தும் போது நாம் எப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்திலே ஒரு கொள்கையை நாம் பின்பற்றி கொண்டு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பற்றியோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வியலை பற்றியோ தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம சொல்லும்போது நாம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். நம்முடைய பகுத்தறிவை அங்கே நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை அறியாத ஒரு பாமர மக்களாக அப்பாவிகளாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர்கள் அப்பாவிகளாக மாறியதற்கான காரணம் என்ன? இந்த அடிப்படையை இந்த உலமா பெருமக்கள் விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னால், இவர்கள் உலமா பெருமக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தம்மை தாமே சுய பரிசோதனை செய்து பார்ப்பார்கள். அப்ப தம்மை தாமே சுய பரிசோதனை செய்து பார்த்த உலமா பெருமக்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு தௌஹீத் என்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு ஏகத்துவ கொள்கைக்குள் வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் எல்லாம் ஒரு நேரத்திலே அந்த இணை வைப்பு காரியங்களை வலுவாக செய்தவர்கள் தான், போய் சஜ்தா செய்தவர்கள் தான். சஜ்தா செய்கின்ற அளவிற்கு அல்லாஹ்விற்கு நாம் எப்படி நாம் போய் சஜ்தா செய்கிறோமோ
அவர்களுக்கு மரியாதை என்கின்ற அடிப்படையில் போய் சஜ்தா செஞ்சவன். அப்ப அந்த அளவிற்கு ஊடுருவி இருந்த இந்த தர்கா என்கின்ற இந்த கோட்பாடு நம்முடைய இரத்தத்தில் கலந்திருந்தது, நம்முடைய உயிர் மூச்சாக கலந்திருந்தது. எப்படி நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிர் மூச்சாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, அவர்களை நாம் பற்றி பிடிக்க வேண்டுமோ, அதே மாதிரி இந்த தர்காவில் இருக்கக்கூடிய இந்த அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றவர்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால் அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பு என்பது மிகவும் மிகைப்படுத்திய நிலையில் இருந்தது ஒரு காலத்திலே. அதுக்காக இப்ப அல்லாஹ்வின் பாதையில் இறந்தவர்களை மதிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. அல்லாஹ்வின் பாதையில் சென்றிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மதிப்பதற்கு தகுதியானவர்கள் தான். அதில் எவ்வித மாற்று கருத்தும் நமக்கு கிடையவே 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 கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தின் பெயரால் எப்படி நாம் வழிகாட்டப்பட வேண்டும் என்று நமக்கு போதனை செய்திருக்கின்றார்களோ, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும். இப்படி ஒன்று சேர்த்து பார்த்துதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்முடைய உலமா பெருமக்கள் நமக்கு சொல்றாங்களா மார்க்க விஷயம் என்று, அந்த விஷயம் உண்மையா என்று நாம் திருமறை குர்ஆனையும் ஹதீதுகளையும் திறந்து பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் பார்க்காத ஒரு சமுதாயமாக போனதுடைய அந்த முட்டாள்தனத்தின் பிரதிபலிப்பு தான் நம்முடைய உலமா பெருமக்கள் சொன்னா சரியா இருக்கு, அவர்கள் நம்மை தப்பான வழியில் நம்மளை கொண்டு போக மாட்டாங்க என்கின்ற ஒரு கேடுகட்ட நிலை என்பதை நம்ம என்ன செய்யணும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலாவும் திருமறை குர்ஆனிலே வலுவாக எச்சரிக்கையை பிரகடனம் செய்கின்றான். அதாவது நம்முடைய முன்னோர்கள் எதையும் அறியாமலும் எதையும் தெரியாமலும் சொல்லி இருந்தாலும் அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் இதை கேட்கிறானே, இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் பதிவு செய்வதற்கான காரணம் என்ன? இதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி காட்டுவதற்கான காரணம் என்ன? இந்த போதனை மனித சமுதாயத்திற்கான போதனையா அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் உள்ள போதனையா? இந்த போதனை என்பது மக்கா காஃபிர்களுக்கு மட்டும் உள்ள போதனையா அல்லது இந்த உலகம் அழிக்கப்படும் வரை இந்த உலக மக்கள் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால், அந்த எல்லா மக்களுக்குமே உகந்த ஒரு போதனையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கேதான் நம்ம பகுத்தறிவை நம்ம என்ன செய்யணும், நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நல்லது செஞ்சிருப்பாங்க நம்புகிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லதாவே இருக்கட்டும், அவங்க நல்ல வழியில தான் நம்மளை கொண்டு போனாங்கன்னு வைப்போம். ஆனால் அவர்கள் எதை நமக்கு நல்லதாக காட்டினார்களோ அதை நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும். அது சரிதானா என்பதை நமக்கு நாமே உரசி பார்க்க வேண்டும். யாரை வச்சு உரசனே? நாம் உரச வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய கலாச்சாரங்களை உரசுதல் என்பது நம்முடைய உலமா பெருமக்களுடைய வாய் வழியாக வரக்கூடிய கூற்றுக்களை வைத்து நாம் உரசி பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய திருமுறை குர்ஆன் வசனங்களிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களான ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை வைத்தும் நாம் உரசி பார்க்க வேண்டும். அப்ப நாம் அப்படி உரசி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு விளங்கிடும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எது. அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்கல்ல, 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு சராசரி மனிதராக வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு உண்மையான மூமினாகவும் வாழ்ந்தார்கள். ஆனால் 40வது வயதில் அவர்கள் நபித்துவம் பெறும்போது அதற்கு பிந்தைய 23 ஆண்டு கால வாழ்க்கை அப்படி ஒவ்வொரு விஷயமுமே சஹாபா பெருமக்களால் இன்ச் பை இன்ச் பார்க்கப்பட்டது. எந்த ஒரு விஷயமும் தெரியாதுன்னு சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் என்பது ஹதீஸுகளில் வலுவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படிப்பட்ட அருட்கொடையை நமக்கு தந்திருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு பரிபூரணப்படுத்தவில்லை என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா ஏற்றுக்கொள்ள நாம் தயார். இதைத்தான் நாம் காலங்காலமாக நம்ம சொல்லி வர்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை ஏவினார்கள் என்று சொன்னால் அதை செய்வதற்கு நாம் தயார். எங்களுடைய
எங்களுடைய குருமார்கள் என்று நீங்கள் யாரையெல்லாம் அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்றோம் சொல்றாங்களோ, எவடா இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அது எவ்வளவு பெரிய இந்த சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு சாதாரண மனிதர், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மனிதர், அவ்வளவுதான். அவருக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதால் தான் அவருக்கென்று நாம் ஒரு தனி மதிப்பை கொடுக்கின்றோமே தவிர வேறு தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த ஒரு மதிப்பையும் அவர்களுக்கு கொடுக்க போவது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு மார்க்கத்தில் எது சரியோ எது தவறோ அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்க வேண்டுமா இல்லையா? சொல்லி காட்டியிருக்க வேண்டும். அப்படி சொல்லி காட்டியிருக்கிறார்களா? இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்களா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறானா? அப்படி சொல்லி காட்டியிருக்கிறான்னு சொல்லி ஒரு வசனத்தை கூட நம்மளால பார்க்க முடியலையே. மாறாக அதை மறுக்கக்கூடிய விதத்தை தான் நாம் திருமறை குர்ஆனில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது ஒரு புறமாக இருக்கும்போது, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது ஒரு டிசைன்ல இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய சில போலி உலமாக்கள், மார்க்கத்தை விற்பனை செய்யக்கூடிய விற்பனர்கள் மார்க்கத்தை விற்கிறாங்க. தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த அப்பாவி இளைஞர்களையும் முதியவர்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் நரகின் கொள்ளிக்கட்டைகளாக ஆக்குகின்றார்களே. இதையெல்லாம் நாம் எதிர்த்து பேசினோம் என்று சொன்னால் நாம் வஹாபிகளா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மை வஹாபிகள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் நாம் வஹாபிகளாகவே இருந்துவிட்டு போகின்றோம். அல்லாஹ்விற்கு தெரியும் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை நாம் உயிர் மூச்சு இருக்கும் வரை நாம் பின்பற்றத்தான் செய்வோம், அதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லத்தான் செய்வோம் என்பதை. அப்போ நம்ம பார்க்கிறோம், இந்த சமுதாயத்தில் இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்று இருந்தால் தானே நம்ம போய் கபூர்ல போய் அவர்கள்ட்ட நம்முடைய தேவைகளை நம்ம கேட்க முடியும். நம்ம அவங்கள்ட்ட போய் நம்முடைய தேவைகளை நம்ம கேட்கிறோம்னு சொன்னா அவர்கள் முதலில் காது தாழ்த்தி கேட்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றானா? அப்படி கொடுத்ததாக எந்த ஒரு வசனத்தையும் நம்ம பார்க்க முடியலையே. அப்ப அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவரை இறந்தவர்கள் என்று கூறாதீர்கள், மாறாக அவர்கள் உயிரோடு உள்ளார்கள், எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள். இது திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 154வது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்து வெட்டப்பட்டவர்களை மௌத்தா போனவங்கன்னு சொல்லாதீங்க. அவர்கள் மௌத்தா போகல, அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள். இந்த வசனத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா இறக்கி தந்துட்டு இதோட விட்டுட்டான்னா பரவாயில்லை. அதோடைய இறுதி பகுதியில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இதை நீங்கள் உணர மாட்டீர்கள். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? உணருதல் என்றால் என்ன? உணருதல் என்பதை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய பகுத்தறிவை கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள முடியுமா முடியாதா? அழகா நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப உணருதல் என்பது தொட்டா அந்த உணர்ச்சி என்பது நமக்கு வர வேண்டும். இப்ப கையை தூக்கி நம்ம நம்முடைய ஸ்கின்ல வைக்கிறோம் சொன்னா தொடும்போது நமக்கு ஒரு உணர்வு வரும். அந்த விரலை நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் வேறு ஒரு உணர்வு வரும். இதைத்தான் நாம் பகுத்தறிவை கொண்டு எது சரி எது தவறு என்பதை நாம் பிரித்தறிகின்றோம். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். இது இந்த வசனம் என்பது முதலாக யாருக்கு இறக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர். எந்த அல்லாஹ்வுடைய தூதர்? இன்றைக்கு கேலி கூத்தாக இன்றைக்கு நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றம் சொல்லி சும்மா வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது. நம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றானே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் இந்த வசனம் முதலில் இறக்கப்படுகின்றது. இந்த வசனம் முதலில் இறக்கப்படும் போது இதை யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் போதனை செய்தார்கள்? நமக்கு நேரடியாக அல்லாஹ் தஆலா
சொன்ன அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி கொடுத்ததன் அடிப்படையிலே உடனே போதனை செஞ்சிட்டாங்களா? கிடையவே கிடையாது. முதலில் சஹாபாக்களுக்கு தான் இந்த போதனை எடுத்து சொல்லப்படுகின்றது. அப்ப சஹாபாக்களுக்கு இந்த போதனை எடுத்து சொல்லப்படும் போது சஹாபாக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. அப்ப எப்படி கேட்கிறாங்க? இந்த வசனம் பற்றி நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உயிர்கள் பச்சை நிறத்து பறவை கூட்டுக்குள் இருந்து சொர்க்கத்தில் விரும்பியவாறு சுற்றித் திரிகின்றன என்று விளக்கம் அளித்தார்கள். இது இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப சஹாபாக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. சஹாபாக்கள் அந்த கேள்வியை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கவும் செய்து விட்டார்கள். இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலும் அளித்து விட்டார்கள். இப்ப இந்த பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதனாக இருந்தால், பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தால் இந்த வசனத்தை நம்ம நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இதிலிருந்து நமக்கு என்ன விளங்கு? அவுலியாக்கள் என்பவர்கள் சொர்க்கத்தில் பச்சை நிற இதுல அப்படியே அந்த கூட்டுக்குள்ள சுற்றி திரிகிறாங்க. அப்ப பறவைகளாக சுற்றி தெரியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை கொடுத்து அவர்களுக்கு எந்த கவலையுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறான். ஆனா இன்றைக்கு தமிழகத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா கபூர்ல போய் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்கிறோம் சொல்றாங்க. எங்களுடைய தேவைகளை இவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கத்தில் அவர்கள் எந்த கவலையுமே இல்லாமல் அல்லாஹ் தஆலா இப்பவே என்ன செஞ்சிட்டான்? கிஃப்டை கொடுத்துட்டான். அவர்கள் அதை நினைத்தவர்கள் மகிழ்ச்சியில் அவர்கள் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இங்க நம்மெல்லாம் என்ன செய்யறோம் சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? முதலில் இதை பார்ப்பதாக இருந்தால் இதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்க வேண்டுமே. அப்படி ஏதாவது சொல்லி காட்டியிருக்கிறான்னு பார்த்தா அதுவும் மறுக்கத்தக்க ஒரு வாதமாகவே அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவும் திருமறை குர்ஆன்ல அப்படி சொன்னதாக எங்கேயுமே இடம்பெறவில்லை. அப்ப இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்த்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுத்தறிவை கொண்டு சரியான விதத்தில் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த இந்த அழகிய இந்த மார்க்கத்தை, இந்த சத்திய மார்க்கத்தை அவன் எப்படி நமக்கு கற்பித்து கொடுத்தானோ, எப்படி கற்பித்து கொடுக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏவினானோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு குறைபாடுகளுமே இல்லாமல் சரியான முறையிலே அவர்கள் கற்பித்து கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். இப்போ நாம் தான் அதில் குளறுபடி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்று சொன்னால் வயிற்று பிழைப்பு செய்யக்கூடிய சில உலமா பெருமக்கள், எல்லோரையும் சொல்ல மாட்டோம். எத்தனையோ உலமா பெருமக்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய உலமா பெருமக்களாக இன்றைக்கும் இருக்கின்றார்கள் அவுல் சுன்னாவிலே. அதை நாம் எப்போதுமே நாம் மறுக்க மாட்டோம். அப்ப சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய, நன்மையை ஏவக்கூடிய, தீமையிலிருந்து மக்களை பிரித்து இது தீமையான விஷயத்திலிருந்து நீங்க வழிகட்ட கூட்டத்துக்குள்ள போயிடாதீங்கன்னு சொல்லி பிரித்து அறிவிக்கக்கூடிய அப்படி ஒரு பாடத்தையும் இன்றைக்கு அஹ்லுஸ் சுன்னாவில் இருக்கக்கூடிய சில உலமாக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் கண்கூடாக பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அல்லாஹ் தஆலா பகுத்தறிவை கொண்டு நம்மை சிந்திக்க சொல்றான்ல, நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்தான்னா அதை காரணம் இல்லாமல் கொடுக்கல. ஏன்னா அந்த மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காக நான் படைக்கவில்லைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றோம். அப்போ இந்த பகுத்தறிவை கொண்டு அல்லாஹ் தஆலாவை வணங்க வேண்டிய விதத்தில் அப்போ எப்படி நம்மை வணங்க சொன்னானோ அந்த அடிப்படையில் நாம் வணங்க வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 27வது அத்தியாயம் 80வது வசனத்திலே ஒரு உவமையாக சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அழகாக, எவ்வளவு எளிமையாக, எல்லோருக்கும் புரியக்கூடிய விதத்திலே, ஒரு சிறுவன்கிட்ட கேட்டா கூட தெரியக்கூடிய விதத்திலே அவ்வளவு அழகாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். அப்ப அந்த வசனத்தை
நாம் நடுநிலையோடு சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதை கூட அரைகுறையாக புரிந்து கொண்ட கூமுட்டைகளாக இன்றைக்கு மார்க்கத்தின் விற்பனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் மார்க்கத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சரியான முறையில் விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா உவமையா சொல்றான், அதை கூட விளங்காதவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா இவர்களை ஷைத்தான் எந்த அளவிற்கு ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாங்கிறத நாம் நடுநிலையோடு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல 27வது அத்தியாயம் 80வது வசனத்துல சொல்றான், நபியே உம்மால் இறந்தோரை செவியேற்கும்படி செய்ய முடியாது. நபியே உம்மால் இறந்தோரை செவியேற்கும்படி செய்ய முடியாது. இதோடு அல்லாஹ் விட்டுறல, இந்த ஒரு வசனத்திலேயே 2 செய்திகளை சொல்றான். இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பது ஒரு மெசேஜ். அதே போன்று உமக்கு புறங்காட்டி செல்லும் செவிடர்களையும் செவியேற்கும்படி செய்ய முடியாது. இந்த வசனத்தை நம்ம அஹ்லுஸ் சுன்னாவுல இருக்கும்போது நாமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கூமுட்டைகளாக இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், சில போலி உலமா பெருமக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொண்டுதான் நாமும் இதை பிரச்சாரம் செஞ்சோம். தௌஹீத் ஜமாத்தை பார்த்து சட்டையை பிடிக்காத முறையா கேள்வி கேட்டோம். ஆனால் நம்ம சரியான முறையில் விளங்காததின் பிரதிபலிப்பு தான் அதனுடைய பிரதிபலிப்பு என்பது. அப்ப நபியே உம்மால் இறந்தோரை செவியேற்கும்படி செய்ய முடியாது, உமக்கு புறங்காட்டி செல்லும் செவிடர்களையும் உம்மால் செவியேற்கும்படி செய்ய முடியாதுன்னா எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மக்கா காஃபிர்கள் எப்படி புறங்காட்டி சென்றார்களோ அவர்கள் செவிடர்கள், அவர்கள் குருடர்கள் என்று அல்லாஹ் தஆலா உவமையாக சொல்கின்றான். எவ்வளவு அழகான வசனம், எவ்வளவு ரத்தின சுருக்கமான ஒரு வசனம். இது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம். அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த வசனத்தை புரியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய தகுதி என்பது இவர்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வளவலன்னு அல்லாஹ் தஆலா பேசிட்டு போயிட்டானா? பெரிய வசனமாக பேசிட்டு போயிட்டானா? 2 வசனம் 2 விஷயத்தை சொல்லி அழகா சொல்றான். மௌத்தா போனவன் கேட்க மாட்டான். எப்படி மௌத்தா போனவன் கேட்க மாட்டானோ அதே மாதிரி இந்த மக்கா காஃபிரும் கேட்க மாட்டான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் புறக்கணித்து செல்கின்றான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இவன் புறக்கணித்து செல்கின்றான். அதனால இவன் மௌத்தா போனவன். உயிரோட உள்ளவனுக்கு நீங்க போய் மார்க்கத்தை சொல்லுங்க, மௌத்தா போனவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லாதீங்க. யாருக்கு காது கேட்குமோ அவனுக்கு போய் சொல்லுங்க. ஒரு காது கேட்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட இன்றைக்குள்ள சமுதாயத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய நடைமுறை வச்சு நம்ம பார்ப்போமே. ஒரு காது கேட்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட நேருக்கு நேரம் நின்று பேசுவோம், அல்லது புறங்காட்டி சென்றாலும் நம்ம நின்று பேசிடுவோம். ஒரு செவிடரிடம் நம்ம முன்னால் நின்று சைகளை காட்டி தான் அவர்கிட்ட பேசணும். அதை விட்டுட்டு திரும்பி போய்கிட்டு இருக்கும்போது அவன் செவிடன் தான் என்று தெரிந்தும் நம்ம மார்க்க பிரச்சாரம் செய்வோமா? அல்லது நம்முடைய தேவைகளோ ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தாலும் நம்ம அப்படி பேசிட்டு போயிடுவோமா? பேச மாட்டோம். அப்ப உலக விஷயங்களுக்கு இந்த அறிவு என்பது, இந்த பகுத்தறிவு என்பது வேலை செய்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் இது ஃபாலோ பண்ண முடியல, இது உணர முடியலன்னு சொன்னா யார் நஷ்டவாளிகள் என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் எது என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அந்த பரிசுத்தமான மார்க்கத்தை, பரிசுத்தமான வழியிலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு காட்டி தந்தாங்களோ அந்த பரிசுத்தமான மார்க்கத்தை பரிசுத்தமான வழியிலே சொல்லக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தந்து அவர்களை சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்கி மரணிக்க செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.